அன்பர்களே, ஞானவழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எமது அன்றாட உறவாடல்களிலே நாம் பலரிடமிருந்து நன்றியை எதிர்பார்க்கின்றோம். இந்த நன்றி உணர்வு என்பது மனித நேய பண்புகளிலே ஒரு சிறந்த பண்பாக கருதப்படுகின்றது. பண்பாட்டிலே, நாகரிகத்திலே வளர்ந்தவர்கள், படித்தவர்கள், நல்லவர்கள், நல்ல கிறிஸ்தவர்கள் அல்லது சமயவாதிகளாக இந்த உலகத்திலே நடமாடுகின்றவர்களுடைய மனங்களிலே இயற்கையாகவே வளர்ந்து பெரும் விருட்சமாக அவர்களுடைய ஆளுமையை அலங்கரிக்கின்ற ஒரு பண்பு நன்றி உணர்வு ஆகும். பொதுவாக நாம் நன்றி எதிர்பார்ப்பது நாம் உதவி செய்தவர்களிடம் இருந்து, அன்பு காட்டியவர்களிடம் இருந்தும் அல்லது நல்வழி காட்டியவர்களிடம் இருந்துதான். நாம் யாருக்காவது நன்மை செய்தால் அவர்கள் அதை உணர்ந்து நன்றி கூறுவார்கள் என்று இயல்பாகவே எதிர்பார்க்கின்றோம். அதனால் இது ஒரு மனித மனதினது இயல்பு ஆகும். ஆனால் உண்மையான நன்றி உணர்வு என்பது நன்மை செய்த போது எதற்கும் பதிலாக எதிர்பார்க்காமல் செய்வதில் உள்ளதுதான். நாம் ஒருவருக்கு உதவுகின்ற பொழுது அவர்கள் நன்றி கூறினாலும் நன்றி கூறாவிட்டாலும் நம்மால் ஒரு நல்ல காரியம் செய்தோம் என்ற திருப்தி நம்முடைய மனதில் மகிழ்ச்சி உணர்வுகளை பிறப்பிக்கின்றது. எதையும் எதிர்பார்க்காமல் நன்மை செய்வதுதான் உயர்ந்த மனித பண்பு ஆகும். அது கிறிஸ்தவ பண்பு கூட. அந்த நிலையில் தான் நம்முடைய நன்றி உணர்வு உண்மையான அர்த்தத்தை அடைகின்றது. நன்றி உணர்வு என்பது மனிதனின் ஒரு சிறந்த பண்பு ஆகும். நன்றி சொல்லுவது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள நல்ல விடயங்களை உணர்ந்து அவற்றை மதிக்கும் மனநிலைதான் நன்றி உணர்வாகும். சில வேளைகளிலே நன்றி என்று நாங்கள் எடுத்து சொல்லாவிட்டாலும் அவர்கள் செய்த உதவி அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே தேவை என்று உணர்கின்ற பொழுது அவர்கள் எமக்கு கை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த அந்த உதவியை வாழ்க்கை பூராக நான் மறக்க மாட்டேன் என்று பலர் எண்ணி இருக்கலாம். நம்மை சூழ்ந்து இருக்கின்ற அன்றாட விடயங்கள் சூரிய ஒளியாக இருக்கலாம், ஒரு நண்பனுடைய புன்னகையாக இருக்கலாம், நாம் உண்ணும் உணவு, நாம் பெறும் பாசம், இவற்றையெல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கின்றது, முன்னேற்றம் காணுகின்றது. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வீழ்கின்ற பொழுது தூக்கிவிடப்படுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் தனிமையை உணர்கின்ற பொழுது பலர் எங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கின்றார்கள். குறிப்பாக நோய் நொடியினாலே அல்லது இழப்புகளின் மத்தியிலே நாங்கள் வருந்துகின்ற பொழுது தங்களுடைய பிரசன்னத்தினாலும் அறிவுரையினாலும் வெறுமனே காசை பணத்தை பகிர்ந்து கொண்டார்கள் என்பது மட்டுமல்ல, சிலர் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சில முதலீடுகளை செய்து அல்லது நாங்கள் கடனாளிகளாக மாறுகின்ற பொழுது அல்லது நாங்கள் வறுமையில் வாடுகின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு துணை செய்திருக்கின்றார்கள் என்று எண்ணுகின்ற பொழுது எங்களுடைய மனங்களிலே நன்றி உணர்வு எழுகின்றதா? நன்றி உணர்வை நாம் பழகும் பொழுது நம்மிடம் இல்லாதை விட நமக்குள்ளதை பார்க்க கற்றுக்கொள்கின்றோம். இந்த நன்றி உணர்வு என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய இயலாமையிலே எங்களுடைய தாழ்நிலையை, எங்களுடைய வரையறுக்கின்ற அந்த தன்மையை உணர்ந்து கொள்வதற்கு இந்த நன்றி உணர்வு எமக்கு உதவுகின்றது. இந்த நன்றி உள்ளவர்களாக நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுடைய உறவுகள் வலுப்படுத்தப்படுகின்றது. இந்த உறவுகளிலே ஏமாற்றங்கள் அல்லது இந்த உறவுகளிலே கசப்பான அனுபவங்கள் கிடைப்பதற்கான காரணம்
இந்த நன்றி உணர்வுடையவர்களாக நாங்கள் இருப்பது அல்லது அடுத்தவர்கள் தங்களுடைய நன்றி உணர்வை காட்டுவது எங்களுடைய அந்த உறவை மிகவே வலுப்படுத்துகின்றது. இப்படி நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது நாங்கள் இரக்கம் உள்ளவர்களாக, கருணை உள்ளவர்களாக, தாராள மனம் உள்ளவர்களாகவும், அமைதி திருப்தி உள்ளவர்களாகவும் இருக்கின்றோம். சிலரை பார்த்தால் எப்பொழுதுமே அவர்கள் குறை கண்டுபிடிக்கின்றவர்களாகவும், குறை கூறுகின்றவர்களாகவும், தங்களுடைய இல்லாதவற்றை தமக்கு கிடைக்காதவற்றை என்று நினைத்து நினைத்து அவர்கள் வருந்துகின்றதை பார்ப்போம். ஆனால் நன்றி உணர்வு உள்ளவர்கள் அமைதியாக இருப்பார்கள். தமக்கு கிடைத்தது போதும் என்ற அந்த மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தமக்கு கிடைத்த அந்த நன்மைகளையெல்லாம் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் எப்பொழுதும் கருணை உள்ளவர்களாக, எனக்கு இலவசமாக பெற்றுக்கொண்டதை நீங்கள் இலவசமாக கொடுங்கள். எங்களை பலர் மன்னிக்கின்றார்கள், நாங்கள் அவர்களை மன்னிக்கின்றோம். மற்றவர்கள் எங்களை அங்கீகரிக்கின்றார்கள், நாம் அவர்களை அங்கீகரிக்கின்றோம். மற்றவர்கள் எங்களை மதிக்கின்றார்கள், நாங்கள் அவர்களை மதிக்கின்றோம். இவைகளெல்லாம் இந்த நன்றி உணர்வினுடைய பூக்களாகும். மனிதர்கள் பெரும்பாலும் போட்டி பொறாமையினாலும் ஆசை நிறைந்த, பேராசை நிறைந்த உலகிலே வாழும் பொழுது நன்றி உணர்வு ஒரு நிமிடம் நின்று சிந்திக்கவும், சுவாசிக்கவும், பயணத்தை கண்டுபிடிக்கவும் நினைவு ஊட்டுகின்றது. இந்த நன்றி என்பது அதற்கும் எங்களுடைய நினைவு என்கின்ற ஆற்றலுக்கும் மிகவே தொடர்பு இருக்கின்றது. நன்றியை மறந்து விட்டார்கள். நன்றி மறப்பது என்று சொல்லப்படுகின்றது. நாங்கள் பலவற்றை நினைவில் வைத்துக் கொள்கின்றோம். குறிப்பாக மற்றவர்கள் எங்களை காயப்படுத்தினால், மற்றவர்கள் எங்களை இகழ்ந்தார்கள், மற்றவர்கள் எங்களை கைவிட்டு விட்டார்கள், அல்லது மற்றவர்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை, அதாவது கடுமையான அல்லது எதிர்மறையான செயலை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறக்க மாட்டோம். நான் மன்னிப்பேன், ஆனால் மறக்க மாட்டேன். இவ்வாறு இந்த மறக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றது ஒரு எதிர்மறையாக நினைவாக எங்களுடைய மனங்களே இருக்கின்றதா, அல்லது இந்த நன்றி உணர்வு என்பது என்னுடைய நினைவிலே அது பசுமையாக இருக்கின்றதா? எத்தனை வருடங்கள் சென்றாலும் சில வேளைகளிலே அவர்களை நாங்கள் மீண்டும் சந்தித்து, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படியான ஒரு நன்மையை செய்திருக்கின்றீர், எனக்காக குரல் கொடுத்திருக்கின்றீர், என்னை தாங்கி இருக்கின்றீர், என்னை ஆசீர்வதித்திருக்கின்றீர், என்னை வாழ்த்தி இருக்கின்றீர், என்னை தூக்கி விட்டு இருக்கின்றீர், எனக்கு பக்கபலமாக இருக்கின்றீர் என்று இப்படி நாங்கள் வரலாற்றிலே எத்தனையோ கதைகளை மறக்காமல் நினைவு கூர்ந்து கொண்டிருப்போம். அவரை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும், என்னுடைய தற்கால வாழ்வுக்கு அவர்கள் எப்படி முதலீடுகளாக தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி காட்ட வேண்டும். அவர்களுக்கு இந்த நன்றியை நான் பேச்சில் மட்டுமல்ல, ஏதாவது நாங்கள் மீண்டும் அவர்களுக்கு அந்த நன்றி பரிசாக கொடுக்க முடியுமா என்று இயங்குகின்றவர்களும் எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் நன்றி உணர்வை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக நாங்கள் மாற்ற வேண்டும். இந்த நன்றி என்று சொல்லுகின்ற பொழுது சில முக்கிய குறிப்புகள் என்னுடைய மனதிலே வருகின்றது. ஒன்று, நன்றி உணர்வு உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுது எங்களுடைய வரையறைகளை உணர்ந்தவர்களாக, சுய அறிவை பெற்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் அடுத்தவர்களிலே தங்கி இருந்திருக்கின்றோம். கடவுள் எங்களுக்கு துணை செய்திருக்கின்றார். அடுத்திருப்பவர்கள் இல்லாமல் எங்களால் இதை வெற்றிகரமாக செய்திருக்க முடியாது என்று எங்களுடைய வரையறைகளை உணர்வதற்கு இந்த நன்றி உணர்வு உதவுகின்றது. இந்த நன்றி உணர்வு இருக்கின்ற பொழுது ஒரு நிறை மதிப்பு, அதாவது எங்களுடைய தாழ்மையையும் பிறரை நாங்கள் மதிக்கக்கூடிய ஆற்றலையும் எங்களுடைய ஆளுமையிலே வளர்க்கின்றது. உணர்வு ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நன்றி உணர்வு உடையவர்களாக இருக்கின்ற பொழுது
எங்களுடைய மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சி அதிகரித்து மன நலம் பேணப்படுகின்றது. இந்த நன்றி இல்லாதவர்களாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய மனதை உளத்தை அது பாதிக்கின்றது. சமூக ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது 4 பேர் மத்தியிலே நாங்கள் அடுத்தவர்களை அங்கீகரித்து நன்றியுடையவர்களாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய சமூக உறவு வலுப்படுத்தப்படுகின்றது. அன்பையும் கருணையையும் கொண்டவர்களாக நாங்கள் வளர்வதற்கு இந்த நன்றி உணர்வு ஒரு ஊக்கம் தருகின்ற சக்தியாக இருக்கின்றது. இந்த நன்றியை நாங்கள் வார்த்தையால் வெளிப்படுத்தலாம். நன்றி, தேங்க்யூ என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையிலே எவ்வளவோ பொருள் இருக்கின்றது. அதாவது எங்களுடைய அடிப்படை மனித பண்பிலே இருந்துதான் இந்த வார்த்தை பிறக்கின்றது. ஏதோ ஒரு கடமைக்காக, கட்டாயத்திற்காக, அல்லது இன்னும் நாங்கள் அவர்களிலே தங்கி இருந்து அவர்களுடைய உதவிகளை பெற வேண்டும் என்று அந்த குறுகிய நோக்கத்தோடு நன்றி கூறலாம். இருப்பினும் நாங்கள் நன்றி கூறுகின்ற பொழுது அவை எங்களுடைய உள்ளார்ந்த மன நிறைவை காட்டுகின்றது. எங்களுடைய சிந்தனையினாலே நாங்கள் மற்றவரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, அவருக்கு நான் நன்றி உடையவராக இருக்கின்றேன் என்று சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய சிந்தனையிலே ஒரு அழகு, தெளிவு, ஒரு இரக்கம் பிறக்கின்றது. என்னுடைய ஆன்மீக வாழ்வை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது இறைவனுக்கும் அயலவருக்கும் இந்த முழு பிரபஞ்சத்திற்கும் இயற்கைக்கும் நாங்கள் நன்றியுடையவர்களாக வாழுகின்ற பொழுது இந்த இறைவனை நாங்கள் ஆராதிப்பதற்கும் வணங்குவதற்கும் போற்றுவதற்கும் தயங்க மாட்டோம். இந்த இயற்கையினுடைய அழகை நாங்கள் ரசிப்பதற்கும், இந்த இயற்கை தருகின்ற எத்தனையோ ஆயிரக்கணக்கான வரங்களை நன்றியுணர்வோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது எங்களுக்கும் இந்த இயற்கைக்கும் இடையிலே ஒரு நல்ல உறவு பிறக்கின்றது. நாங்கள் அழகாக இந்த உலகத்தை, அழகான இயற்கை வளங்களை பார்த்து நாங்கள் புன்னகை பூர்ப்பதற்கும், அமைதியாக நிம்மதியாக அவற்றை கண்டு களிப்பதற்கும் எங்களுக்கு வழி பிறக்கின்றது. இந்த நன்மைத்தனம், இந்த நன்றி உணர்வு என்கின்றது இந்த ஆற்றல் எங்களையும் இந்த இயற்கையையும் மிகவே ஆழமாக, இயற்கையாக, இன்பகரமாக இணைக்கின்றது. ஆண்டவர் இயேசு அவர் பலருக்கு குணம் கொடுத்தார், நன்மை செய்தார், ஆசீர்வதித்தார் என்று கூறுகின்ற இந்த நற்செய்தியிலே இயேசுவினுடைய பணியை பெற விரும்புகின்ற மனிதர்களிலே யூதர்கள் அல்லாதவர்கள், அதாவது யூதர்கள், இயேசு ஒரு யூதனாக இருந்தார், அதனால யூத சமூகம் அந்நியர்களாக, எதிரிகளாக, குற்றவாளிகளாக, தரம் குறைந்தவர்களாக பார்க்கின்ற இந்த அந்நியர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், அறியாதவர்கள், சொந்தம் பந்தம் எதுவும் இல்லாமல் நாங்கள் ஒருவருக்கு பணி செய்கின்ற பொழுது எங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்றுமில்லை. ஆகையினாலே அப்படி செய்த அந்த பணி பெறுகின்ற அந்நியர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், அல்லது இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று தள்ளி வைக்கப்படுகின்றவர்கள், குறைந்த சாதியர்கள் என்று தள்ளி வைக்கப்படுகின்றவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய அரும்பெரும் செயல்களை, அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய புதுமைகளை, அற்புதங்களை கண்டு அவர்கள் நன்றி கூறுவதற்கு இயேசுவிடம் வருவதை இந்த நற்செய்தியாளர்கள் மிகவே தெளிவாக கோடிட்டு காட்டுகின்றார்கள். 10 தொழுநோயினால் பீடிக்கப்பட்டவர்களை குணப்படுத்துகின்ற இயேசு, அந்த 9 பேரும் யூதர்களாக இருக்கின்றார்கள், ஒருவர் அந்நியராக இருக்கின்றார். அவர் மீண்டும் வந்து இயேசுவுடைய பாதத்திலே விழுந்து அவர் நன்றி செலுத்துகின்றார் என்று அழகாக பொறித்து வைக்கின்ற நற்செய்தியாளர் மற்ற 9 பேரும் எங்கே என்று கூறுவது மட்டுமல்ல, இந்த அந்நியரென்று யூதர்கள் புறம்பாக்கி வைத்து அவர்களை பற்றிய ஒரு தர குறைவாக கருதுகின்ற இந்த அந்நியன் வந்து
ஆண்டவரை போற்றுகின்றார் என்பது மிகவே எங்கள் எல்லோருக்கும் ஒரு பாடமாக அமைகின்றது. இறுதியாக இந்த நன்றி உணர்வு சாதாரண தருணங்கள் ஆசீர்வாதங்களாகவும் சாதாரண மனிதர்களை சிறந்தவர்களாகவும் மாற்றுகின்றது. எங்களை ஒருபடி உயர்த்தி மதிப்புக்குரியவர்களாக மாண்பு மிக்கவர்களாக இந்த நன்றி உணர்வு எங்களை உருவாக்குகின்றது என்பதை எடுத்துச் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.